ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பாகாசூரன் ரெஸ்டாரண்ட் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு காமெடி ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தோடைய ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு இவங்களாம் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இந்த யூடியூப் சேனல்னால் என்னென்னா ஒரு பேய் வீடெல்லாம் காமிச்சு அதில் வியூஸ் எல்லாம் அப்படியே ஆரம்பத்தில் எடுத்து அதுக்கப்புறம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு செட்டப்பான ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அது வியூஸ் போகலை. அதுக்கப்புறம் உண்மையான ஒரு பேய் பங்களாவை கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே போகிறாங்க. அங்கே போய் வீடியோ போடுறாங்க. ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுது. அங்கேருந்து ஒரு புக்கை ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஒரு மாயாஜால புக்கை ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த புக்கை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப் என்னவா மாறிச்சு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே அதை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதில் ஹாரர் காமெடி கலந்து சொல்லியிருக்காங்க. ஹாரர் போர்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதாவது ஸ்டோரியும் ஓரளவுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நல்ல ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து கடைசி வரைக்கும் காமெடியாலே கொண்டு போயிருக்காங்க. அந்த பேயோடைய ஃப்ளாஷ்பேக் காட்சியில் வரும், அதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. அந்த பேய்க்கெலாம் சமைச்சு போடுவாங்க அப்படி அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமான சீன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. இந்த படத்தோடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விஷுவல் எஃபெக்ட் நல்ல ஒரு விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் நல்லாவே வந்திருக்கு. தத்ரூபமாக வந்திருக்கு. குறிப்பாக அந்த பேய் பங்களாவில் இருக்கிற ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு அசுரன் மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் காட்சிலாம் நல்லாவே இருக்குது. ஹீரோ 2 பேர் இருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணாவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே என்ன தான் இவங்க காமெடி கொடுத்துருந்தாலும் ஒரு சில சீன்ஸில் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. வழக்கமான ஒரு பேய் படத்தில் என்ன ஒரு சீன்ஸில் வருமோ அது மாதிரி தான் வச்சுருக்காங்க. காமெடி அந்தளவுக்கு எடுபடலை. இன்னும் கொஞ்சம் ஹெவியான காமெடி கொடுத்துருக்கலாம். அது செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸ்லாம் மொக்கையாக இருக்குது. வழக்கமாக வர பேய் படத்தில் வர ஹாரர் சீன்ஸ் இங்கே வச்சதுனால நம்மளை பயமுறுத்தலை. ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க நடுங்கிற மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. பார்த்து பழக்கப்பட்ட அதே பேய் சீன்ஸ் தான் வருது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.